அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உச்சகட்ட கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இந்த எளிமையான வார்த்தையை பயன்படுத்தி பாருங்கள், உடனடியாக மாற்றம் தெரியும். ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்விட்ச் வேர்டை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மனம் கஷ்டத்தில் இருக்கும் நேரத்தில் இந்த வார்த்தையை சில முறைகள் சொல்லி பாருங்கள், இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து உடனடியாக விடுபடுவதற்கான எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம் யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதிக நேர விரயம் ஆகாது, அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா ரிசல்ட் கிடைக்கிறதா நீங்க நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம். புதியதாக பார்க்கிறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாது. இங்கிலீஷ்ல நம்ம சொல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்குண்டான அதிர்வலைகள் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கு மிகவும் எளிமையான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதற்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது உடனடியாக மாறுவதற்கான வழி பிறக்கும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணலாம். குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நான்வெஜ் அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம். சோ எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. அடுத்த மிகவும் முக்கியமான விஷயம், இந்த வார்த்தையை தினமும் நீங்க பயன்படுத்தணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க இருக்கீங்க, மனம் ரொம்ப வேதனைப்படுது, கஷ்டத்துல நீங்க இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். அதே போல இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை இத்தனை முறை இவ்வளவு கவுண்டிங்ல சொல்லணும்னு கிடையாது. அதே நேரத்தில் இத்தனை நிமிடங்கள் சொல்லணும்னு எந்த ஒரு டைம் லிமிட்டும் கிடையாதுங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மனசு ரொம்பவுமே கஷ்டமா பாரமா நீங்க ஃபீல் பண்ணும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை சில நிமிடங்களுக்கு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். வேதனையில இருக்கும் பொழுது மனம் நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிக்கும். அது போன்ற நேரங்களில் இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி, முழு நம்பிக்கையோட ரிலாக்ஸ்டா இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. இன்ஸ்டன்டா இமீடியட்டா அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும். நம்முடைய வாழ்க்கையே அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்தது தாங்க. எப்ப எந்த நேரத்துல எந்த அதிசயம் நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த அதிசயத்தையும் அற்புதமான மாற்றத்தையும் ரிசீவ் பண்றதுக்கு நம்முடைய மனம் நல்ல ஓப்பனா இருக்கணும். சோ எவ்வளவு பெரிய கஷ்டத்துல நீங்க இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை தன்னம்பிக்கையோடு தைரியமா நீங்க சொல்லுங்க. மின்னல் வேகத்துல உங்களுக்கு வழி பிறக்கும். அந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்க
இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இன்ஸ்டாகிராம்ல இப்ப நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் கொடுத்திருக்கங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க, இன்னைக்கு பதிவை நம்ம தொடரலாம். அந்த மேஜிக்கலான வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. Transform now, bring joy. Transform now, bring joy. Transform now, bring joy. அவ்வளவுதாங்க. மிகவுமே எளிமையான மந்திர சொற்கள். 4 பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உடைய காம்பினேஷன் இது. இந்த வார்த்தையை எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க எழுதலாம், தவறே கிடையாதுங்க. ரொம்பவுமே உச்சகட்ட கஷ்டத்துல நீங்க இருக்கீங்க. அடுத்த கட்டம் என்ன செய்யறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை, மைண்ட் ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸா இருக்கிற பட்சத்துல இந்த வார்த்தையை நீங்க எழுதவும் செய்யலாம். ஒரு பேப்பர் அல்லது நோட் புக்கை நீங்க எடுத்துக்கோங்க. ரூல்டு, அன்ரூல்டுன்னு என்ன வேணாலும் இருக்கலாம். ஆல்ரெடி நீங்க பயன்படுத்தின நோட் புக்காக கூட இருக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷான ஒரு பேஜ்ல இப்ப நம்ம பார்த்த வார்த்தையை நீங்க எழுதணும். இத்தனை முறை எழுதணும்ன்ற கவுண்டிங் முக்கியமே கிடையாதுங்க. உங்க மனசுக்கு போதும்னு நினைக்கிற வரைக்கும் இந்த வார்த்தையை நீங்க எழுதிக்கிட்டே இருங்க. உங்க கஷ்டத்துல இருந்து ஒரு தீர்வு கிடைக்க போது, உடனடியா ஒரு வழி கிடைக்க போதுன்ற நம்பிக்கையோட இந்த வார்த்தையை நீங்க எழுதிக்கிட்டே இருங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்க எழுதுங்க. கவுண்டிங் முக்கியமே கிடையாது. அதே போல எந்த கலர் பென் வேணாலும் நீங்க எழுதுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ரெட் கலர், கிரீன் கலர், ப்ளூ கலர், பிளாக் கலர்னு எந்த கலர் பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல வீட்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க எழுதலாம். கோவில்ல உட்கார்ந்து கூட நீங்க எழுதலாம். அதிகபட்சமா பார்த்தோம்னா 2 அல்லது 3 நாட்களுக்குள்ள நல்ல ரிசல்ட் தெரியும். சோ இந்த 2 நாட்களுமே இந்த மெத்தடை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை நீங்க எழுதிக்கிட்டே இருங்க. ஒன்ஸ் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைச்ச உடனேயே, உங்களுடைய அந்த கவலை தீர்ந்த உடனேயே அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. நோட் புக்ல நீங்க எழுதியிருந்தாலும் அந்த பேப்பரை மட்டும் கிழிச்சிட்டு அதை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நேரம், எந்த நாள் வேணாலும் அதை நீங்க எரிக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனை தீர்ந்த உடனேயே அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. அதை நீங்களே வச்சிருக்க கூடாது. ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கட்டாயமாக எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்க சொன்னாலே போதும். எழுதணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் நீங்க எழுதுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.